என் குலதெய்வமான குழுந்தாளமனை போற்றி, பெரிய கற்பனை சாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். இது என்ன அப்படின்னா, இந்த திருமணம் கல்யாணத்துக்கு வரும்போது சில பேர் இந்த பொருத்தம் பார்த்தே சலிச்சு போயிடுவாங்க. இல்லை, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்கும். கருத்து வேறுபாடு சண்டையும் சச்சரவுமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில். அப்போ வெறுத்து போய் இந்த ஜோதிடத்தில் அதாவது இந்த அதிகமாக பொருத்தம் பார்த்துக்கிட்டே ஒன்றும் அமையாதவங்களும் ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி எந்த ராசிக்காரர்களை தான் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு ஒரு டென்ஷன் ஆகி கேட்பாங்க. இல்லை, இந்த வாழ்க்கையில் சண்டை வந்துக்கிட்டே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தையெல்லாம் பெற்றிருப்பாங்க எல்லாமே. அவங்க ஒரு காலத்தில் சண்டை வரும்போது என்னத்தான் இணைச்சாங்களோ முன்னோர்கள், அதாவது எங்கள் அப்பா இல்லாட்டி மாமே ஏதாவது ஒன்று சொல்லி என் பொண்டாட்டிக்கு எனக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது, இல்லை என் வீட்டுக்காருக்கு எனக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. நம்ம ஒன்றை சொன்னால் அவரு ஒன்றை செய்கிறாரு, நம்ம தெற்க வேணால் அவர் வடக்க போகிறாரு, இப்படின்னு ஒரு கருத்துக்கள் வேறு வேறையாக இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது நிறையா பேர் கேட்குறது ஆண் பெண் இப்படி இணையும் ராசி. இப்போ ஆண் பெண்ணை எந்த மாதிரி ராசிக்கு எந்த ராசியை இணைக்கலாம் அப்படிங்குவாங்க. எது இணைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படிங்கும்போது 12 ராசியில் எல்லா ராசிக்காரர்களுக்கு எல்லா ராசியும் இணைக்கலாம். பொதுவாக ஏகா நட்சத்திர பொருத்தம் கூடாது. ஏகா ராசி அப்படின்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு அது திருமணம் கூடாது அப்படிங்குவாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அஷ்டம சனி, 7.5 சனி இந்த கோச்சாரத்தில் வரும்போது 2 பேர்த்துக்குமே பாதிப்பு வரும்போது குடும்ப சூழ்நிலை, இந்த குடும்பத்தை அவங்க வழி நடத்தி போகணும்ல. 2 பேருமே ஒரு முடியாமல் ஆகி போயிட்டா, இப்போ காய்ச்சல் வருது, கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே பிள்ளை குட்டிலாம் பார்க்கணும், குடும்பத்தை யார் பார்க்குறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் காய்ச்சல். இதேமாரி கெட்ட நேரங்களை வரும்போது 2 பேர்த்துக்குமே ஒன்றா வரும்போது அதை யார் பார்க்கறது? அதனால தான் வேறு வேறு ராசிலாம் இணைக்கிறது. இப்போ பொதுவாக நம்ம 12 ராசி எடுத்துக்கிட்டாவே கலச்சித்திர பாவகம் அப்படின்னு எடுப்பாங்க, 7ஆம் பாவகம். அது எந்த ராசிக்கு எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். கணவன் மனைவினாவே இங்கே எதிரியாக தான், எதிராளி எதிரி சிந்தனைகள் வேறு வேறையாக தான் வரும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை தான். எங்கே வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இப்படியே எடுத்துக்குவோம். காலபுருஷ தத்துவப்படி முதல் எடுக்கவோன்னா தலைமை கிரகம் தலைமையிலேருந்து எடுப்போம். இப்போ தலைமை கிரகம் அப்படின்னா சூரியன். சூரியனோட ராசி சிம்மத்திலேருந்து வருவோம். சிம்மத்துக்கு 7ஆம் பாவகமாக வர்றது எது? அதான் இணையக்கூடிய ராசி கும்பம். கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் இணைக்கலாமா அப்படின்னா ராசியா லக்னமா அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வந்துடும். ஜோதிடங்கிறது ஒரு கடல். நம்ம ஒரே நாள்லையோ இல்லை ஒரு 20 நிமிஷம் வீடியோவிலையோ இதெல்லாம் அது விலக்கி விட முடியாது, அதை சொல்கிறதுக்கு முடியாது தான். நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ சுருக்கமாக எவ்வளவுக்கு புரியுதலாக சொல்ல முடியுமா சொல்லலாம். அதாவது சுருக்கமாகவும் புரியணும், அந்த மாதிரி பார்ப்போம். அப்போ சிம்மம் அப்படின்னா எதுலேயுமே தலைமை, முதன்மை, ராஜா, சிங்கம் அப்படி எடுத்துக்கலாம், தலைவன் தான். கும்பம் அப்படின்னா அந்த ராசிக்கு உள்ளது எப்படின்னு கேட்டிங்கன்னா கோபுரத்தில் இருக்கணும், உயர்ந்த சிந்தனைகள் இருக்கணும், அவரும் ஒரு உயர்வான ஆளுகளோட பழக்க வழக்கம் வச்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கும் இந்த கும்பம். அப்போ கும்பத்துக்கு அதிபதி சனி, சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். சூரியனுடைய செயல்பாடுகள் வேற, சனியோட செயல்பாடுகள் வேற. இது கணவன் மனைவி இணைக்கிறத பற்றி தான் சொல்கிறேன். நம்ம பொதுவாக இந்த நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம்னு வந்துட்டாவே
பெயருக்கோ 2 பெயரை வச்சு பார்க்குறதோ இல்லை இந்த நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறதோ ஒரு திருப்திக்கு தான் பார்க்குறோமே ஒழிஞ்சி அதனால பிரயோஜனம் கிடையாது. லக்னம் என்ன, பெண்ணுடைய லக்னம் என்ன, ஆணுடைய லக்னம் என்ன, இந்த லக்கணத்தோட தொடர்புகளாம் எந்த கிரகம்லாம் தொடர்பு கொள்கிறது, அந்த பெண்ணோடைய லக்கணத்தில் எந்த கிரகம்லாம் தொடர்பு கொள்கிறது, அது நிறையா பார்க்கணும். சரி, அப்படியே வந்துடுவோம். இப்போ சிம்மத்துக்கும் கும்பத்தை பற்றி பேசுவோம். அப்போ சூரியன் என்றால் தலைவன், அரசன், எந்த இடத்துலையுமே முதன்மையாக இருக்கக்கூடியவன், வேலை வாங்கக்கூடியவன், வேலை செய்கிறவன் கிடையாது, வேலை வாங்கக்கூடியவன், அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவன், அரசியல் அதிகாரம், அரசியல்வாதிகள், தலைவன், தலைமை பண்பு, உயர்ந்த சிந்தனைகள், இப்படி உள்ளவன். இந்த மாதிரி குணம் உள்ளது சூரியன். அப்போ சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இந்த குணங்கள் இருக்கும். இதுக்கு மேலே அவர்கள் ஜனன ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதாவது பிறந்த காலத்தில் உள்ள ஜாதகத்தில் அந்த சிம்ம லக்கணத்தில் லக்கணமாக பிறந்தவர்களுக்கு, நான் ராசின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, சரிங்களா? அப்போ அந்த லக்கணத்தில் வேறு எந்த கிரகங்கள் தொடருதோ, இது இயல்பான குணம், இந்த சூரியனுக்குள்ள குணம். இப்போ அதில் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுவதோ அதோடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் கொஞ்சம் வரத்தான் செய்யும், சரிங்களா? அது இப்போ 7 நவ கிரகங்கள் 9 கிரகத்தை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம்னா நேரமாகும். ஒரு எடுத்துக்காத்துக்கு தான் சொல்கிறேன். அப்படியே வந்துடும் கும்பத்துக்கு. கும்பம் அப்படிங்கும்போது அதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. சனி என்றால் ஆயுள்காரகன். அது உயிர் இந்த இடத்துல எல்லாருக்கும் தான் தேவை, அதை அங்கிட்டு ஒதுக்குவோம். வேலைக்காரன், வேலை ஆட்கள், போலி சொல்கிறவன், பிறரை இழுத்து விட்டுக்கிட்டு அதில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன், ரொம்ப இழுத்து விடுறவன், தாழ்மையான மனப்பான்மை உள்ளவன். அதாவது அவன் எப்படி அங்கே வருவேன், அவன் இப்படி இருக்கேன், இவன் இப்படி இருப்பேன், நம்ம மட்டும் இப்படியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சனியோட குணத்தை மட்டும் எடுப்போம். அதாவது இந்த லக்கணத்துக்கு உள்ள குணத்தை பார்ப்போம். சிம்மத்துக்கு வந்து உயர்வாக இருக்கணும், மதிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு 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 விசேஷம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா சிம்ம லக்கணக்காரங்க சூரியன்லாம் அதில் தொடர்பு கொண்டுச்சுன்னா அப்படி கத்தாக உட்காருவாங்க. இங்கே வா, போய் தண்ணி மோண்டு வா அப்படிங்குவார். போய் என்ன அங்கே போய் சமையல் பரிமாறுறாங்களா சாப்பாடு அப்படின்னு ஒரு ஆளை யோசிச்சு விட்டுக்கிட்டே இருப்பார். அவர் போனால் அங்கே ரெடியாக இருக்கணும். சனி அப்படி இல்லை, ஒருத்தன் சாப்பிடும் போதேன்னு பின்னாடி போய் நின்றுக்குவேன். இவன் எப்படா எந்திரிப்பேன், நம்ம உட்காரணும், எந்திரிக்க மாட்டானே அப்படிங்கிறது சனி. புரியுதுங்களா? ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மண்டபத்துலேயோ இல்லை ஆள் கூட்டத்திலேயோ உட்காந்து அவர் தனியாக தெரியும், அவர் மதிக்கணும், எல்லாரும் மதிப்பு மரியாதையோடு உட்காந்துருப்பார். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் சூரியன் தொடர்பு உள்ள லக்கணம், அதுலேயும் சொல்லிடுறேன். அப்படி கத்தாக இருப்பார், நல்லா ஒரு கம்பீரமாக இப்படி கம்பீரமாக உட்காந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அங்கே சாப்பாடு ரெடியாக இருச்சாருன்னு கேட்பார். அவர் போய் அங்கே போய் இவர் போனால் அங்கே இடம் பிடிச்சி வச்சுருக்கணும், போய் உட்காந்தனே சாப்பிடணும், சாப்பிட்டோன்னே நீட்டாக வரணும், அடுத்த வேலை அடுத்து முடிஞ்சதை கும்பிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். இது சூரியனுடைய வேலை. அப்படியே சனியோட வேலை வந்துடலாம். எதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ரெடியாச்சுனால இல்லை என்னத்தை போய் இப்போ அவர் போன உடனே அவங்க சாப்பாடு வேணுமா அப்படிங்குவார். இல்லை சாப்பிட்டு விட்டு இருக்கவங்க பின்னாடி நிற்கிறவங்களாம் அந்த சனிதான். ஒரு பந்தி நடந்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நொச்சு கொட்டுறது, என்னடா எல்லா பேரும் சாப்பிட்டு எந்திரிச்சிக்கிட்டே இருக்கேன், இவன் மட்டும் பார்வை இதை தின்னுக்கிட்டே இருக்கேன், இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்கானே, இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது சனி. ஒரு உதாரணம் தான், இதை மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அப்போ இப்படி இணைக்கும் போது ஒத்து வருமா அப்படின்னா ஜோதிடத்திலே வந்து எதிரும் புதிருமாக தான் வந்து கலச்சித்திரமே இருக்குது. அது எந்த ராசி எந்த லக்கணமாக எடுத்துக்கிட்டாலும். இப்போ சிம்மத்தை எடுத்துக்கிட்டாக்கும் செவ்வாய், இங்கே சுக்கிரன், அவர் வேகமாக இருப்பார், கோபமாக இருப்பார், ஃபாஸ்ட்டாக இருப்பார். சுக்கிரன் எல்லாத்தையும் அழகுபடுத்திக்கிட்டு இருக்கும். இங்கே துலாம், அவர் வேகம், கோபம், விவேகம், வேகம்தான். விவேகங்கிறத விட வேகம், கோபம் அடிச்சுப்பிட்டு தான் யோசனை பண்ணுவார். மேசம், இங்கே சுக்கிரன் இங்கே அழகை பார்த்துக்கிட்டு இங்கே எல்லாத்துக்கும் தராசை பார்த்து நிறுத்துக்கிட்டு இருப்பேன். அது நமக்கு அங்கே போனால் லாபம் என்ன அப்படிங்கிறத அதுக்கு இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னா முன்னோர்கள் அப்படித்தான் வச்சுருக்காங்க. ஒன்று இப்படி இருக்கட்டும், ஒன்று இப்படி இருந்தால் தான் அது இணையும் அப்படின்னு. கணவனும் மனைவிக்கும் செட் ஆகாமல் தான் அங்கே இதே கொண்டு வந்திருக்கு, பார்ப்போம். அப்போ இப்படிங்கும்போது
இதை ஏன் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணத்தையும் சொல்கிறேன். ஒரு நண்பர் இதை பற்றி என்கிட்ட ஒரு 3 மணி நேரம் அறுத்துட்டார் ஃபோனில். அதனால தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ சனிக்கும் கும்பத்துக்கும் மேசத்துக்கும் அது சிம்மத்துக்கும் உள்ளவங்க திருமணமாகி சந்தோஷமாக இல்லையா உங்கள் கணக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்லிட்டேன், அது அப்படி கிடையாது. இப்போ கும்பத்தில் கும்ப லக்கணமாக பிறந்திருப்பாங்க, இங்கே சிம்ப லக்கணம் ஆணோ பெண்ணோ இருக்கலாம். இதில் சனி சிம்மத்தோட தொடர்பு கொண்டு சூரியன் போய் கும்பத்தோட தொடர்பு கொண்டு அப்படின்னா சூரியன் போய் கும்பத்தில் இருக்கலாம், சனி சிம்மத்தில் இருக்கலாம் பரிவர்த்தனை யோகத்தில். இங்கே சுபக்கிரகங்களான நல்ல குணங்கள் படைத்த அப்படித்தான் எடுக்கணும். குரு சுக்கிரன், இந்த புதன் யாரு கூட சொல்கிறாரு அப்படியே அவரெல்லாம் நல்ல ஒரு தனித்த புதன் தான் சுபர். அதே மாதிரி வளர்முறை சந்திரன், இவர்களாம் இனவு வரும்போது அந்தந்த கிரகத்துக்கு உள்ள குணங்கள் வரும், மாற்றங்கள் வரும். அப்போ சந்தோஷமாக இருப்பார்கள். புரியுதுங்களா? இது 2 தான் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா சிம்மத்தையும் கும்பத்தையும் போய் இணைக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே எத்தனை பேர் நானே நான் சொல்லுவேன். ஒரு 100 ஜாதகத்துக்கு மேலே போடலாம். அப்படி இணைஞ்சு சந்தோஷமாக இருந்து குழந்தை குட்டி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சரி, சண்டை ஓட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு இல்லாட்டி இந்த பொண்ணுக்கிட்டே இந்த பொண்ணே வேணாம்னு இருக்கிறவனு இருக்காங்க. இவன்கிட்ட போய் வாக்கப்பட்டதுக்கு கழுதைக்கு கூட வாக்கப்படலாம்னு இருக்கிற கும்பராசி பொண்ணுங்களும் இருக்குது. இவன் என்ன மனுஷனா? எதுவுமே அதிகாரமொத்த நம்மளை செய்கிறேன்னா, நான் அவனுக்கு என்ன வேலைக்காக இருக்கிறேன்? எங்கள் அப்பையும் போய் உனக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை வேலைக்கு கட்டி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவனுக்கு நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சும் போடணும், இவன் உட்காந்துக்கிட்டு தண்ணி கேட்பேன், ஜோறு கொடுப்பேன், இவனுக்கு துணியை துவைச்சி போடணும், இவன் எல்லா வேலையும் பார்க்கணும். என்ன எங்கள் அப்பா நான் பண்ணைக்கே விட்டுருக்காரு அப்படின்னு பேசுகிறவங்களாம் எங்கே வந்துடுவாங்க? கும்பத்துக்கு இருப்பாங்க. கும்பம்னா நான் என்னென்னா இன்னும் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் சனியோ இந்த எதிர்முறை கிரகங்கள் எந்த லக்கணத்தில் தொடர்பு கொண்டு அப்படி இணைச்சா இப்படித்தான் சண்டையாகும். சூரியனுக்கும் சனிக்கு ஆகாது, சந்திரனுக்கும் சனிக்கு ஆகாது. ஆனால் இங்கே காலப்புருஷ தத்துவப்படி சந்திரனுக்கு 7ஆம் இடமாக வர்றது மகரமும், சிம்மத்துக்கு 7ஆம் இடம் வர்றது கும்பமாக வருது. அப்போ 2க்கும் சனியும் அங்கே சந்திரனும் சூரியனும் வர்றாங்க. அப்போ இதில் எப்படி இணைக்கலாமா இணைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இணைக்கலாம். அவங்க பிறந்த காலம் ஜனன காலத்தில் ராசி கட்டத்தில் லக்னம்னு போட்டிருக்கோம். லக்னம் தான் அவங்களுக்கு தெரியும், இப்போ லக்னத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த லக்னத்தில் எந்த கிரகம்லாம் தொடர்பு கொள்ளுகிறது? இப்போ உதாரணம் கடக லக்னம், அந்த லக்னத்திலே போய் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி போய் லக்னத்தில் தொடர்பு கொள்கிறான். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகர ராசி லக்னம் எதவாக இருக்கட்டும், இப்போ லக்ன ராசி மகரமாக வர்றது அப்படியே எடுப்போம். லக்னத்தை பற்றி பேசணும். அப்போ கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி போய் லக்னத்தில் இருக்கிறார். அதே மாதிரி இந்த மகர லக்னத்துக்கு கடக லக்னாதிபதியான சந்திரன் போய் இங்கே மகரத்தில் உட்காரும் பொழுது பரிவர்த்தனை யோகமாக இருக்காங்க. 2 பேர்த்து இப்போ இந்த மாதிரி இணைக்கலாமான்னா தாராளமாக இணைக்கலாம். அங்கே உள்ள குணம்தான் இங்கே உள்ள குணம்தான் அங்கே, 2 ஒத்து போகும். சந்திரனும் சனியும் சேர்ந்த சந்திரன் மனோகாரகன், இவன் குறை சொல்கிறவன் 2க்கும் சரியாயிக்கும். அப்போ நீ மட்டும் இதை சொல்கிறியா, நான் மட்டும் இதை சொல்கிறோம், 2 சரியாயிக்கும். சரி, நல்லா வாழ்வாங்களா? தாராளமாக வாழ்வாங்க. இதில் ஒரு சுபக்கிரமத்தை எங்கேயாவது தொடர்பு, குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்பு, இந்த சந்திரன் வளர்புற சந்திரனாக இருக்கிறார், தாராளம் பரிவர்த்தனை அருமையாக இருக்கும். இந்த 2 பேர்த்து லக்கணத்தையும் குரு தொடர்பு கொள்கிறார். 1 தொடர்பு கொண்டாலும் போதும். இந்த 2 லக்கணம் நம்ம எடுக்கும்போது இப்போ சனியை குரு பார்க்க போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகத்தை குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. அப்போ எங்கேருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னு வைங்க, குரு ஆட்சி பெற்று. அப்போ அந்த கடகம் லக்ன வலுவாக இருக்கிறது, சனியே இருந்தாலும் தாழ்மை புத்தியாக இருந்தாலும் நல்ல சலிக்கப்பட்டு. அப்போ இந்த ஒரு மகர ராசி பெண்ணை கட்டும்போது இவங்க 2 பேர்த்துக்கு அவருடைய ராசிக்கு லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்குள்ளே கட்டும்போது அவருடைய லக்னாதிபதி இவருடைய லக்கணத்தில் இருக்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். எந்த 2 அந்த அப்படியே 12 கட்டமாக அங்கே இருக்கிறத 24 கட்டமாக மாற்றணும்.
நவக்கிரகங்கள் 9 கிரகத்தை 18 கிரகமாக பாவிச்சு பலன் எடுக்கணும். சும்மா பொருத்தம் 10 பொருத்தத்தில் 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்போ உடனே தசா புத்திகள் அடுத்த ஸ்டெப்புக்கு தசா புத்திக்கு வந்துடணும். நிறைய இந்த இணைக்கக்கூடாதது நான் ராசின்னு தான் போட்டிருக்கேன். இணைய என்னான்னு போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா ஆண் பெண் இணைய ராசின்னு போட்டிருக்கேன். அதில் இணையம் பொழுது லக்கணத்தை பார்த்துடுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நண்பர் ராசியாவை எடுப்போம். ரிஷபத்தில் பிறந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு, அவர் ரிஷபம்னா சுக்கிரன், அவங்களுக்கு எந்த அணியை, சுக்கிரன் அணியை சேர்ந்தவங்கள எடுப்போம். புதனும் சனியும் சுக்கிரனும் இந்த 3 கிரகங்கள் நண்பர். அப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவருக்கு எதெல்லாம் நண்பராக வந்துடுறாங்க? மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இந்த 5 லக்கணம் மொத்தம் டோட்டல் 6 லக்கணமும் நண்பராக வந்துடுறாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இதை தாராளமாக இணைக்கலாம். சரி, இவங்க இணைச்சி சந்தோஷமாக இருக்கிறார்களா? இல்லை. ஏன்? நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிரகங்கள் கவனமாக பார்க்கணும். இப்போ ரிஷப ராசி அங்கே சுக்கிரன் தான், அங்கே போய்கிட்டு அந்த இடத்துல சந்திரன் உச்சம் தானே. ரிஷப ராசி லக்னம் 2மே எடுப்போம். சந்திரன் உச்சமாகிறாரு, அவருக்கு கொண்டு போய் இந்த மகர ராசிக்காரவை கட்டுவோம் திருமணம். மகர நண்பர் தானே சொல்கிறோம். அப்போ மகரம் எத்தனாம் இடத்துக்கு வந்துடுது? 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்துடுறார், பாக்கியாதிபதியாக வந்துடுறார். அப்படித்தானே வருவார். பார்த்துருவோம் ஒரு நிமிஷம். ஆமாம், 7, 8, 9, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ பாக்கியாதிபதியாக வர்றார். அப்போ அந்த பொண்ணு பாக்கியாதிபதி உள்ள பொண்ணாக வரணுமே. அப்போ நல்லா ஒரு பார்க்கணும். ரிஷப லக்கணத்தில் ரிஷப லக்கணம் ரிஷப ராசிக்குள்ள ஒரு பிறந்த ஒரு ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு மகரத்தில் உள்ள ஆணோ பெண்ணை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக வாழணும். அதுதான் ஜோதிட விதி. ஏன்னா நண்பர்கள். ஆனால் அவங்க வாழ மாட்டாங்க. அது ஏன், எப்படி, அதைத்தான் பார்க்கணும். இந்த 12 கட்டத்தை 24 கட்டமாக பாவிக்கணும். அந்த பொண்ணுடைய லக்கணம் என்ன? லக்கணத்தை எடுத்தாச்சு. அந்த லக்கணத்தில் எந்த கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்கிறது, இந்த லக்கணத்தில் எந்த கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்கிறது, இந்த இவருடைய ஒவ்வொரு பாவமும் அடுத்து எடுத்துடணும். குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பாவம், சுகபோகம், இவருக்கு என்ன குறைகள் இருக்குது, இந்த பொண்ணுக்கு என்ன குறைகள் இருக்குது, என்ன நிறை குறை. எங்கேயோ போய் இப்படித்தான் பார்க்கணும். பொருத்தம் இணைக்கணும் அப்படின்னா அப்படிங்கும் போதுன்னு இந்த புக்கு இருக்குது, இத்தனை பொருத்தம் இருக்குது, தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அது வேலை கிடையாது. கிட்டத்தட்ட என்கிட்டலாம் வந்தால் ஒரு மணி நேரம் ஆகும் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு. பொண்ணுடைய குணங்கள், மனங்கள், அவருடைய செயல்பாடு, சிந்தனைகள் இப்படி இருக்கும், ஆணுடைய இப்படி இருக்கும், பொருத்தங்கள் இப்படி இருக்குது. தசாபுத்தி அடிப்படையில் அவர் இப்போ இந்த நிலைமையில் இருக்கார், இந்த பொண்ணு இப்படி இருக்காங்க, இணைக்கலாம். இணைத்தால் இப்படிலாம் வரும். உங்களால் சமாளிக்க முடிஞ்சால் தாராளமாக இணைக்கலாம், விட்டு கொடுத்து போகலாம். சில கருத்துக்கள் சொல்லி தான் நம்ம பொருத்தம் பார்ப்போம். இதை விட்டுட்டு 19 டபுக்குன்னு பார்த்த உடனே இப்படி இணைச்சிட்ட உடனே அப்போ தான் வந்துடுறாங்க. இதெல்லாம் போடுறது காரணமே ஒரு நண்பர் நேரத்தில் நிறையா நேரம் போட்டு என்னை அறுத்துட்டார். போனேன், அவரும் கூட இந்த வீடியோ பார்ப்பார். என் மனைவி அவர் சொன்னதே கும்பமும் சிம்மந்தேன் ஒத்து வருமானம். எனக்கு நான் சொல்லிட்டேன், இதை மட்டும் பார்த்தேனே. பொதுவாக இதுக்கு காலப்புருஷ தத்துவப்படி சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் தான் கல்யாணம். அதான் அதாவது ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவருக்கும் கும்ப லக்கணம் தான், அதாவது கலச்சித்திரஸ்தானமாக வர்றது. 7ஆம் இடம் தான் மனைவியோ அல்லது கணவனோ குறிக்கக்கூடிய இடம். இதை மட்டும் பார்க்கலாமா அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய வலுவை பார்க்கணும். அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது. சரி, இவங்க 2 பேர்த்து ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது செட் ஆகுமா? சரி, இப்படி கும்பமும் சிம்மமும் திருமணமாகி சந்தோஷமாக இருக்கவங்க இருக்காங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. சரி, அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு உருள்றது இருக்கா அப்படின்னா அது இருக்குது. இந்த 12 ராசிக்கு எந்த ராசிக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏகா நட்சத்திர பொருத்தம். அதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தருக்கு திருமணம் பண்ணோம்னா 7.5 சனி அஷ்டம சனியில் தான் வரும். நான் பார்த்துருக்கேன் நிறையா பெண்களுக்கு அஷ்டம சனியோ
அந்த 7.5 சனியில் தான் ஆனால் பண்ணாக அந்த திருமணம் வந்து நிறையா பேர்த்துக்கு அந்த திருமண டைம் வருது, அப்போ தான் கல்யாணமே ஆகுது. அதை கடந்து வந்துடுறாங்க. திருமணத்துக்கு அடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே வருதான்னு பார்க்கணும். இல்லை திருமணம் ஆனந்த ஒரு திருமணம் நம்ம தேதி குறிக்கிறோம், அதுலேருந்து ஒரு வருஷத்தில் வருதுன்னா பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். அப்போ கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து சொல்லி தான் இணைக்கணும். இணைக்கக்கூடிய, அதாவது இணையக்கூடிய ராசிகள் இப்படி தான் இணைக்கணும். மாட்டில் 19 இணைச்சிட்டா பஞ்சாயத்து ஆகும். நான் என்னுடைய அனுபவத்தில் நிறையா ஜாதகத்தை பார்த்துருக்கேன். வருவாங்க தூக்கிக்கிட்டு கல்யாணம், என்னையா பொருத்தம் பார்த்தாங்க. அது நம்ம பார்த்ததை போய் நம்மள்கிட்ட வராது. எந்த ஜோதிடர்கள் பார்த்தாலும் அந்த இன்னொரு ஜோதிடத்துக்குள்ள தான் போவாங்க. அந்த ஆள்கிட்ட பார்த்தேன், பொருத்தம் பார்த்து நல்லா இருக்கு, நாங்கள் இப்போ 2 மல்லுக்கிட்டு கிடைக்கிறது, இப்போ கோர்ட்டுக்கு போகிறோம், என்ன பொருத்தம் பார்த்தானோ அப்படிங்குவாங்க. அது அப்படி கிடையாது. சம்பவம் 10 பொருத்தங்கிறது அதுக்கு ஜோதிடரே தேவை. ஒரு புக்கு இருக்குது, இல்லை இங்கே ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். நிறைய ஆப் இருக்குது, நிறையா இருக்குது. மேட்சிங் இப்போ இதுன்னு போட்டிருக்காங்க, திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு. அது நீங்களே பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஜோதிடரே தேவை கிடையாது. நான் இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ இப்படித்தான் இணைக்கணும். எந்த ராசியை இணைக்கலாம், இப்போ 12 ராசியில் எந்தெந்த ராசிக்கு இணைக்கக்கூடாது, இணைக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இணைக்கலாம். இது ஒன்றை மட்டும் தவிர்த்துட்டு ஏகா நட்சத்திரம், ஏகா ராசி. அது ஏன் அப்படின்னா அஷ்டம சனி. அதுக்கு காரணம் என்னென்னா அஷ்டம சனி, 7.5 சனி, இந்த கண்டகச்சனி, பாதச்சனி, பொங்குச்சனி எது வந்தாலும் 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். மற்றபடிலாம் பார்க்க தேவையில்லை. மற்றபடி லக்னம் எல்லாம் பார்க்கணும். அப்போ நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்ணாமா அப்படின்னா கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே பஞ்சாயத்து ஏயா வருதுன்னா இப்படி தான் வரும். தசாபுத்தி அடிப்படையில். அடுத்ததுக்கு தசாபுத்தி அடிப்படையில் 6, 8, 12 வருது, 2 பேர்த்துக்குமே வருது. மருந்து கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருவாங்க, மாட்டுக்கிறதே கிடையாது. ஆணுக்கு 8ஆம் இடத்தோட தசாபுத்தி வருது, பெண்ணுக்கு வருது, கண்டிப்பாக பிரித்து வச்சிரும். இல்லை ஒருத்தருக்கு இருக்குது, அந்த ஒருத்தருக்கு அவரை பிரித்து வச்சிரும். நீ வேலைக்கு போயிட்டு வராசா, அம்மா அங்கேயே இருக்கட்டும்னு. அப்படி இருக்குது. நான் இப்போ எத்தனையோ ஜாதகத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண உடனே பொண்ணை வீட்டில் பந்துசா வச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோன்னு விட்டுட்டு போகிறவங்களாம் 8ஆம் இடத்தோட தான். 8, 12. 6ஆம் இடம் கல்யாணம் ஆன உடனே கடனை வாங்கிக்குவேன். இவன் கடனை அடிச்சுக்கிட்டு மல்லி கட்டிக்கிட்டு பாத்திரம்லாம் இதெல்லாம் நிறையா இருக்குது. அது நிறையா சொல்லக்கூடாது. நிறையா நான் பார்த்துருக்கேன். சந்தோஷம் நல்ல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுன உடனே அங்கிட்ட 1 வருஷத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு பண்டம் பாத்திரம்லாம் அங்கே பொண்ணு வீட்டுக்கு வரும். இவங்க கேஸாகும், அடிதடி ஆகுது. 6ஆம் இடம் 2 பேர்த்துக்கு 6ஆம் இடத்தோட தசாபுத்தி நடக்கணும். இதெல்லாம் கவனித்து தான் பார்க்கணும். ஒன்று நடக்கலாம், கொஞ்சம் ஒன்று கையில் சண்டையாகும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அதாவது விட்டு கொடுப்பு. அந்த இடத்துல விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறதில்ல. ஒருவர் விட்டு கொடுத்து போகும்போது அங்கே குடும்பம் சந்தோஷமாக. 2 மல்லு கட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா முட்டிக்கிட்டு அதுக்கு தான் ஜோதிடர் இருப்பாங்க. இப்போ இந்த செவ்வாய் தோஷத்தில் வந்து சில பேர்லாம் சொல்கிறாங்களே 2 செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை தான் இணைக்கணும்னு. அது எப்படியா இணைக்கணும்? ஏதோ ஒரு நாடகத்தில் தான் ஒரு பப்புன்னு சொல்லுவார், ஒரு ஜோக்கு. 2 முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? ஒரு நல்லவனு ஒரு கெட்டவனு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வரப்பில் போவேன் அவனு ஒரு பப்புன்னு ஒரு ஏதோ ஒரு நாடகத்தில் நான் இது கேட்டேன். ஒரு வரப்பில் போகும்போது ஒரு நல்லவனும் ஒரு முட்டுக்கட்டவன் இல்லை ஒரு கெட்டவன் வர்றேன். இந்த நல்லவன் என்ன செய்வேன், நமக்கு எதுக்கெல்லாம் வம்பு அப்படின்னு வரப்பை விட்டு கீழே இறங்கி நிற்பேன். இவர் வாட்டில் போவார் வரப்பா, யார் இந்த கெட்டவர். அதே கெட்டவன் இன்னொருத்தருக்கு நாளைக்கு இது இப்படியே போய் பழக்கமாகும். அவனை மாதிரியே இன்னொரு நாளைக்கு ஒருத்தன் வருவேன். அந்த நல்லவன் தப்பிச்சுக்குவேன். 2 பேரும் விலகிக்கிட்டு 2 பேரும் இப்போ முட்டுக்கு நிற்பாங்க. இவனும் இறங்க மாட்டேன், அவனும் இறங்க மாட்டேன். வரப்புனா இந்த தோட்டத்தில் வந்து ஒரு கரை போட்டிருப்பாங்க, அதுதான் வரப்பு அப்படிங்குவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு உதாரணத்துக்குன்னா பைக்கே சொல்லிக்கலாம். இடம் கொடுத்தா ஒரு பைக் போகும். 2 பேருமே இடிச்சுக்கிட்டாங்கன்னா இறங்கிக்கிட்டு அடித்து மல்லு கட்டி ரோட்டில் உருண்டுட்டு கிடப்பாங்க. 2 பேருமே முட்டு கட்டவேன். அப்புறம் 2 பேர்த்தையுமே ஆணுக்கும் பெண்ணுக்குமே இப்படி இணைக்கும் போது என்ன ஆகும்? 2 அடிச்சுட்டு தான் கிடக்கும். ஒரு நல்லவர் ஒரு கெட்ட. அப்படிங்கும்போது ஒருவர் விட்டு கொடுத்துருவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இதில் போய் இந்த காலத்தில் இப்போ ஆண் தான் முதல்மே. அது அந்த காலத்தில் வந்து தலைமை கிரகம் இது ஆண் கிரகம். இப்போ ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலத்துக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. பெண் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க ஆணை விட. அப்போ ஒரு அங்கே வீட்டுக்குள்ளே வந்து மனைவிக்கு வந்து கணவன் உதவி தான் பண்ணணும். சமைக்கலாம், சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும், வேறு காலத்தின் கட்டாயம். அதனால் போயிட்டு
இவன் பொம்பளை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஐயா அப்படின்னா இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னா அது தவறு. அப்புறம் நீ சம்பாரிச்சு போடு, அந்த பொண்ணு அது வாட்டில் வீட்டு வேலையை பார்க்கும், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இப்படிலாம் பார்த்து தான் இணைக்கணும். நிறையா பேசலாம். ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம எடுக்கணும்னா நிறையா பேசலாம். அப்போ ஜாதக திருமண பொருத்தம் பார்த்து இணைக்கும் போது நிறையா விஷயங்கள் பார்க்கணும். பொத்தாம் பொதுவாக இந்த பொருத்தம், ஆனால் பொருத்தம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 10 பொருத்தமே பார்க்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுவும் பார்க்கணும், அது கூடயே இதுவும் பார்க்கணும். நிறையா விஷயங்கள் பார்க்கணும். அதை பார்த்து இங்கே உள்ளே வந்துடணும். தசாபுத்தி அடிப்படை 12 கட்டத்தை 24 கட்டமாக மாற்றணும். 9 கிரகத்தை 18 கிரகமாக மாற்றணும். பார்க்கணும் அப்படியே இங்கேக்கு அங்கேக்கு என்னென்ன இருக்குது, இது என்ன தசாபுத்தி, அடுத்து என்ன வருது. ஓகே, சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லாட்டி மல்லு கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடப்பாங்க. இப்படின்னு நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.